OnePlus 13 வாங்குறதுக்கு ஆசை, ஆனால் அந்த அளவுக்கு காசு போடுறதுக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக OnePlus 13 கூடயே சேர்த்து OnePlus 13R அப்படிங்கிற இன்னொரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் அதை விட கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் வருது. ஸோ OnePlusோட அந்த 13Rல எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக மாட்டேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. OnePlus 13R இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. ஒன்று ஸ்டார் ட்ரெயில்ஸ், இன்னொன்று நெபுலா நார் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸில் வருது. இதில் இந்த நெபுலா நார் வாங்கினீங்கன்னா அது நமக்கு மேட் ஃபினிஷிங்கில் தராங்க. மற்றபடி ஃபோன் 8 mm திக்னஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்னு பார்க்கும்போது 206 கிராம் வருது. இது போய் இந்த ஃபோனுக்கு IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP65ங்கும்போது லைட்டாக குட்டி குட்டி மலையிலிருந்து போகும்போது ஃபோன் லைட்டாக தண்ணி போட்டுச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. மற்றபடியாக இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான 1.5K 80 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த பேனல் ஒரு LTPO பேனலாக வருது. அதனால நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமமாக 120 ஹெர்ட்ஸ் வரையும் வருது. லோயஸ்ட்டாக 1 ஹெர்ட்ஸ் இருந்து ஆரம்பிக்கும். அதாவது 1 120 ஹெர்ட்ஸ் வரையும் ஸ்க்ரீனில் பார்க்க கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல தானாக ரிஃப்ரெஷ் ரேட் மாறிடும். மற்றபடியாக பிரைட்னஸை பொறுத்து 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே சொல்லலாம். இது போய் இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM இன்டிமிக் சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்கள் டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எட்ஜஸ்லாம் பெசஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. மெயின் ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேல நல்லாவே இருக்கும். மீடியா கன்சப்ஷன் மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். OnePlus கூட வர்ற இந்த R சீரிஸை எடுத்துக்கிட்டாலே போன வருடம் என்ன ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இருந்துச்சோ அதை இந்த வருடம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்தபடி பார்க்கும்போது இந்த ஃபோன்லையும் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 750 GPU வருது. ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோட ரேங்க்னு பார்க்கும்போது இதுக்கு 6வது ரேங்க் வருது. மார்க் பொறுத்து 193 மார்க் எடுக்குது. இது ஒரு A+ கிரேட் சிப்செட்டாக வருது. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக இருக்கிற காரணத்தினால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். மல்டி டாஸ்கிங் நல்லாவே பண்ணலாம். எவ்வளோக்கு ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் சரி கண்டிப்பாக இந்த ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஹை கிராஃபிக் கேம் கூட ஹை செட்டிங்ஸில் வச்சு கூட நீங்கள் விளையாட முடியும். மற்றபடி இந்த ஃபோன் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 9925 mm² VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அதனால கேம்ஸ் விளையாடும்போது அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது சொல்லி எதிர்பார்க்கலாம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் நமக்கு UFS 4.0 வருது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் எதுலையுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. அடுத்தபடியாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண OxygenOS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக OnePlus ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. 4 வருடத்துக்கு நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LVT700 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது மூலமாக 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்கலாம். இந்த கேமரா சென்சரை பொறுத்து நமக்கு சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸை பொறுத்து நமக்கு 1/2.75 இன்ச்சுக்கான சென்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மூணாவது கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு 2x டெலிஃபோட்டோ லென்ஸாக வருது. சாம்சங்கோட JN5 அப்படிங்கிற சென்சர் இதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரை f2.0 வருது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக வருது. மற்றபடியே பிரைமரி கேமராவில் மேக்ஸிமமாக 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம். LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX 480 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக செல்ஃபி கேமராவில் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஃபுல் HD+ வீடியோ, அதாவது 1080p வீடியோ 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரை தான் கேப்சர் பண்ண முடியும். 4K வீடியோ கேப்சர் பண்ண முடியாது ஃப்ரண்ட் சைடில். ஸோ இதான் இந்த OnePlus 13Rோட கேமராஸாக இருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனில் இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்கு. ஆனால் ரிமோட்டை கூட இந்த ஃபோனை பயன்படுத்திக்கிட முடியும். அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த OnePlus 13Rக்கு நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு USB Type-C போர்ட் தான் தராங்க. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இது கிடையாது. அதுவே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNIC சப்போர்ட் இருக்கு. இது இப்போ 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, Dual Band GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அது மூலமாக ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ணுவோம். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம்.
12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 42,999க்கும் அதே 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 49,999 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட பைண்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரால் OnePlus 13 வாங்க முடியாது, ஆனால் அதோட கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல உள்ள ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டவுன் கிரேடோட இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். மற்றபடி டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்லா இருக்கும். பேக் சைடோட பிரைமரி கேமரா ஓரளவு நல்ல டீசென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது போல் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பேட்டரிஸும் டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஓரளவு நல்ல ஒரு டீசென்ட்டான ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு அண்டர் 50K இந்த ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த OnePlus 13R பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோன் வாங்குவீங்களா இல்லை OnePlus 13 வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை OnePlus 13 பற்றி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா மேலே கார்ட்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக் இந்த முக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.